தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே இந்த பிரச்சார பயணம் தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே அதிமுக சார்பில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகின்றார். தற்பொழுது விஜயும் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். இன்னும் 7 மாதங்களில் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலுக்கு முன்பாக விஜயினுடைய மக்கள் செல்வாக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய விதமாக இந்த சந்திப்புகளை தாவேகாவினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நகரங்களிலும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளை தேர்வு செய்து அந்த இடங்களிலே தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று திருச்சிராப்பள்ளியிலே இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கின்றது. விஜய் அந்த பகுதிக்கு சென்ற பிறகுதான் பேருந்தின் மீது ஏறி நின்று உரை நிகழ்த்த இருக்கின்றார். ரோட் ஷோ முறையிலே விஜய் செல்வதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறை சார்பில் கிட்டத்தட்ட 25 விதமான கட்டுப்பாடுகளை காவல்துறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பிரச்சார பயணத்திற்காக விதித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே விஜய் செல்லக்கூடிய வழிகளிலே போக்குவரத்துக்கு தடை எதையும் ஏற்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது, அந்த இரும்பு கம்பி போன்றவற்றை கொடிகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பது உட்பட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. உரிய நேரத்தில் அந்த பகுதியை சென்றடைந்து கொடுத்திருக்கக்கூடிய காலத்தில் விஜய் உரை நிகழ்த்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் விஜய் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் விஜய் அந்த குறிப்பிட்ட இடத்தை சென்றடைவதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்து கொள்கின்றார்கள். எனவே அந்த கூட்டத்தை கடந்து விஜய் முறையாக அந்த பிரச்சார இடத்தை சென்றடைந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் காவல்துறை வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பேசி முடிக்க முடியுமா என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு முன்பு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. அதே போன்று காவல்துறைக்கும் விஜய் வரக்கூடிய அந்த பகுதிகளிலே முழு அளவில் பாதுகாப்பை வழங்குவது ஒரு சவாலாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜய் வந்தவுடன் அவரை பார்த்தவுடன் தொண்டர்களுடைய மனநிலை என்பது அங்க இருக்கக்கூடிய தடுப்புகளை எகிரி குதித்து செல்லக்கூடிய விதமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே மாநாட்டு மேடைகளில் விஜயை பார்த்த பொழுது அவர்கள் எப்படி ஆவேசத்தோடு விஜயை நோக்கி ஆர்வத்தோடு சென்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக செல்ஃபி எடுப்பது உள்ளிட்டவற்றிலே ஆர்வம் காட்டினார்களோ, அதே போன்று தற்பொழுது விஜய் திருச்சிராப்பள்ளிக்கு தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்களுடைய ஆர்வம் மிகுதியின் காரணமாக பேருந்தை முன்பக்கமாக சென்று சூழ்ந்திருக்கின்றார்கள். பவுன்சர்கள் எல்லாம் அந்த இரும்பு தடுப்புகளை கொண்டு அங்கு வரக்கூடிய தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான பணிகளிலே முயற்சியில ஈடுபட்டாலும் கயிறுகளை கொண்டு அந்த வாகனத்தை சுற்றி தொண்டர்கள் வராத வகையிலே தடுப்புகளை ஏற்படுத்த முயற்சித்தாலும் கூட விஜயை நெருங்கி செல்வதற்கான அந்த தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் முயற்சிப்பதன் காரணமாக முழு அளவில் தொண்டர்களை தடுத்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நிறுத்த முடியவில்லை. அது மட்டுமல்ல, நிர்வாகிகளும் விஜயினுடைய பின்பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விஜய்க்கு கட்சியின் துண்டினை வழங்குவதற்காகவும் விஜய்க்கு மாலை பரிசீலிப்பதற்காகவும் ஏராளமான தொண்டர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வப்பொழுது அந்த கதவு திறக்கப்படுகின்றது. அதன் பிறகு விஜய் அவர்களிடமிருந்து அந்த துண்டு, கட்சியின் நிறம் பொறிக்கப்பட்ட துண்டை பெற்றுக் கொள்கின்றார். மாலை உள்ளிட்டவற்றை எல்லாம் பரிசுகளை, அன்பளிப்புகளை எல்லாம் விஜய் தன்னுடைய தொண்டர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றார். இதற்கு முன்பாக மாநாட்டில் உரை நிகழ்த்தி விஜயை பார்த்திருக்க முடியும். முதல் முறையாக மக்களை சந்தித்து உரை நிகழ்த்த இருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு செய்திருக்கக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் விமர்சிக்கக்கூடிய விதமாக அந்தந்த மாவட்டத்திற்கு உரிய வளர்ச்சியை தமிழக அரசு ஏற்படுத்தி தரவில்லை என்று விமர்சிக்கும் விதமாக விஜயனுடைய கருத்துக்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சட்ட ஒழுங்கு சார்ந்து பல்வேறு விமர்சனங்களை விஜய் முன்வைத்து வருகின்றார். தன்னுடைய அறிக்கையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் இருப்பதாக விஜய் கூறி வருகின்றார். இது நேரடியாக அரசுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் விமர்சனமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மகளிருக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் விஜயை பொறுத்தவரை பெண்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறக்கூடிய விதமாக தன்னுடைய தேர்தல் யுக்தியை பின்பற்றி வருகின்றார். அந்த அடிப்படையிலே மகளிருக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களால் அரசுக்கு ஆதரவான ஒரு வாக்குகளாக பெண்களுடைய வாக்குகள் மாறும் என்று அரசியல் களத்திலே எதிர்பார்க்கப்படும் நிலையில் என்னுடைய சகோதரிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, பெண்களால் சுதந்திரமாக தமிழகத்திலே நடமாட முடியவில்லை என்பது உட்பட பல்வேறு விமர்சனங்களை பெண்களுக்கு ஆதரவாக விஜய் முன்வைத்திருந்தார். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது கூட விஜய் பெண்களை கவரக்கூடிய விதமான பல்வேறு விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே விஜயினுடைய தொண்டர்களாக ஆயிரக்கணக்கான இளம் பெண்களும் இருக்கின்றார்கள். இளைஞர்கள் அதிக அளவில் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக அவருக்கென திரளக்கூடிய அந்த கூட்டத்திலே அதிகப்படியானவர்கள் இளைஞர்களாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழக அரசியல் கட்சிகளில் இளைஞர்களிடையே அதிக செல்வாக்கு கொண்ட கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் 3 இடங்களுக்குள் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று அரசியல் களத்திலே சொல்லுகின்றார்கள். அந்த அளவு இளைஞர்களுடைய செல்வாக்கை பெற்றவராக விஜய் இருக்கின்றார். அதை கடந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்குகளை விஜய் எவ்வாறு பெறப்போகின்றார்? அது மட்டுமல்லாமல் அரசியல் களத்திற்கு விஜய் வந்திருப்பதால் அவர் மீதும் ஏராளமான அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். அதை எவ்வாறு விஜய் கையாளப் போகின்றார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜய் சனிக்கிழமையில் பேசி முடித்த பிறகு அவருடைய
பேச்சை முன்வைத்து அடுத்தடுத்து விவாதங்கள் எழக்கூடும். அந்த விவாதங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் சனிக்கிழமையிலே விஜய் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே விஜயினுடைய அரசியல் வழக்கம் போன்று திமுக மற்றும் பாஜகவை மட்டும் விமர்சிக்கக்கூடிய விதமாக இருக்குமா, அல்லது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஆண்டிருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் போதுமான அளவுக்கு தமிழக மக்களுக்கு உரிய முன்னேற்றத்தை வழங்கவில்லை என்று குறிப்பிடக்கூடிய விதமாக விஜயினுடைய விமர்சனங்கள் இருக்குமா என்பது எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, விஜய் வழக்கமாக மாநாடுகளில் பேசும் பொழுது, தன்னுடைய திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாக்களில் பேசும் பொழுது குட்டி கதை ஒன்றை சொல்லுவார். அந்த கதைக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கும். மாநாடு என்று வந்து அரசியல் ரீதியாக அவர் பேச தொடங்கிய பிறகும் தன்னுடைய குட்டி கதைகளை விஜய் நிறுத்திக் கொள்ளவில்லை. எனவே இன்று இந்த மக்கள் சந்திப்பு முகாமில் விஜய் பேசும் பொழுதும் கூட அதுபோன்று குட்டி கதைகள் ஏதேனும் சொல்லுவாரா என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.